வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நேற்று அதாவது 1 ஜூன் 2026 அன்னைக்கு நம்மளோட துறை சார்ந்த அமைச்சரை TNASM கன்வென்ஷன் அண்ட் வீரமங்கையர்கள் கட்டமைப்பு நேற்று அந்த நிர்வாகிகள் அனைவரும் போய் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பார்த்து பல்வேறு கோரிக்கைகள் அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அதில் அமைச்சர் என்ன பதில் சொன்னாங்க, இனிமேல் வரப்போகிற காலத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நேற்று TNASM கன்வென்ஷன் அண்ட் வீரமங்கையர்கள் கட்டமைப்பு குழு அவங்க நடத்தியிருக்காங்க. அது என்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, ஏன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் சாரை போய் நேற்று சென்னையில் போய் நம்மளோட TNASM கன்வென்ஷன் அண்ட் வீரமங்கையர்கள் கட்டமைப்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் போய் பார்த்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க நம்மளோட கோரிக்கைகள், அதாவது நீண்ட நாளாக நம்மக்கிட்ட இருந்த கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம். அதில் மிக குறிப்பாக குழந்தைங்களோட படிப்பு, வேலைவாய்ப்பு, போரில் வீரமடைஞ்சவங்களுக்கு மறு வேலைவாய்ப்பு, டெஸ்கோ நிர்வாகத்தை பற்றி இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கடுத்து கோயிலில் நம்மளோட இந்து சமய அறநிலையத்தில் இருக்க கோயிலில் உள்ளே விடுறதை பற்றி இருக்க பிரச்சனைகள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க விவாதித்து அவங்களோட கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே இருக்கிற துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் சார் எல்லாத்தையும் படித்து பார்த்து பரிசீலனை செஞ்சு அதுக்கடுத்து அவங்க துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்டையும் பேசிட்டு இதை பற்றி நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன், எங்களால் என்னென்ன முடியுமோ எல்லாத்துக்கும் விரைந்து தீர்வு காண்றதுக்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இதுதான் நேற்று நம்மளோட துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்த மனு. ஸ்டேட் பிரசிடென்ட் நம்மளோட மேட்டூர் சரவணன் சார், ஜெனரல் செக்ரட்டரி அருள்ராஜ் சார், ட்ரெஸரர் கல்யாணி சார், ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆலந்தூர் மணி சார், ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆவடி கஜேந்திர சார், ஜாயிண்ட் ட்ரெஸரர் நரசப்பன் சார், ஸ்டேட் சீஃப் கோஆர்டினேட்டர் அருப்புக்கோட்டை அண்ணாதுரை சார், வீரமங்கையர்கள் பிரசிடென்ட் மணிமேகலை மேடம், வீரமங்கையர்கள் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ரம்யா மேடம். இப்போ இவங்க எல்லாரும் இந்த மனுவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ படித்து பார்க்கலாம். இதில் குறிப்பாக தமிழக அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரமங்கைகளுக்கு தேவையான கோரிக்கை மனு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாயிண்ட் வைஸ் ப்ளஸ் இதுக்கு என்னென்ன செயல்படுத்தணும், ஃபண்டு எங்கேருந்து வரும், ஃபண்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை எண் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. முன்னாள் படைவீரர் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளில் MBBS 10 இருக்கைகள் மட்டும் முன்னாள் படைவீரர் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 10 உயிர்நீத்த உடல் ஊனமுற்ற வீரர்களின் குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு கூட போதுமானதாக இல்லை. வீரதீர செயல்புரிந்து பதக்கங்கள் பெற்ற இராணுவ குழந்தைகளுக்கும் பல ஆண்டுகள் சிறப்பாக இராணுவ பணியில் சேவை செய்து இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இராணுவ வீரர் குழந்தைகளுக்கும் தற்போது இராணுவத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வித பலனும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை மற்ற மாநிலத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10 சீட்டு மட்டும், ஆனால் ஆந்திராவில் 1%, சத்தீஸ்கரில் 3%, கோவாவில் 1%, குஜராத்தில் 1%, ஹரியானாவில் 3%, ஹிமாச்சல பிரதேசில் 1 இருக்கை ஆல் காலேஜஸ், 1 சீட்டு எல்லா காலேஜ்லேயும், ஜம்மு காஷ்மீரில் 3%, மத்திய பிரதேசில் 3%, மகாராஷ்டிராவில் 5%, ஒடிசாவில் 3%, பஞ்சாபில் 1%, ராஜஸ்தானில் 1%, உத்தரப்பிரதேசில் 2%, கேரளாவில் 13 சீட்டு 12 கல்லூரிகள் மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் 1% அப்படின்னு சொல்லி இதுக்கான ஜிஓ, அதாவது இதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 37 அரசு கல்லூரிகள் தோராயமாக 5350 இருக்கைகள் மற்றும் 21 தனியார் கல்லூரிகள் தோராயமாக 4000 இருக்கைகளும் மொத்தமாக 9350 சீட்ஸ் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 1% கொடுத்தா கூட 93 சீட்டு வரும். ஆனால் அதை செய்யாமல் வெறும் 10 சீட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது பத்தலை, அதாவது இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. இப்போ கோரிக்கைகள் 2 பார்த்தீங்கன்னா, ஓய்வு காலத்தில் நம்ம நாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டு முன்னாள் படையில் விடுவிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் மீதமுள்ள நாட்கள் தனது குடும்பத்துடன் நிதி பற்றாக்குறையின்றி வாழ வேண்டும் என கருதி மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மறுநிய பயணம் வேலை வாங்க வழி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அப்படின்னு சொல்லி இந்த பப்ளிக் செக்டாரில் நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. இது நம்மளோட சோல்ஜர் போர்டு மூலமாக கொடுக்கறதுக்காக அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஜிஓ, அதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து அவங்க உள்ள வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை எண் 3 பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பணிபுரியும் போது வீரமரணம் மற்றும் உடல் ஊனமுற்ற இராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லி GO 225 வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட கல்வி தகுதியின் அடிப்படையில் வந்து கருணை வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து இந்த GO வந்து 33 போட்டு 2023 போட்டு அதை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றும் போது அவங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது, வேலைவாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இதை வந்து நீங்கள் மாற்றி கொடுங்க, அந்த GO வந்து ரத்து பண்ணி இதை வந்து பழசு இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, 3ஆம் நம்பர் கோரிக்கை. ஏன்னா நிறைய குடும்பத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் ரொம்ப காலமாக இருக்காங்க, அது கண்டிப்பாக தேவை அப்படின்னு. அதே மாதிரி கோரிக்கை எண் 4 பார்த்தீங்கன்னா முன்னாள் படைவீரர் அரசால் நிலை எண் 169 அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டு வரி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வரி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப குறைவான முன்னாள் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் அந்த வீட்டு வரியை வந்து கிளைம் பண்ண முடியும். ஏன்னா அந்த 169 GOல வந்து அவங்க வந்து ரூல்ஸ் போட்டாங்க, மத்திய அரசு பணியில் இருந்தால் கிடைக்காது, மாநில அரசு பணியில் இருந்தால் கிடைக்காது, வீட்டு வரி கட்டிக்கிட்டு இருந்தால், அதாவது வருமான வரி கட்டிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காது, வீடு வந்து அவங்க பேரில் இருக்கணும், மனைவி பேரில் இருந்தால் கிடைக்காது, இந்த மாதிரி பல்வேறு GO போட்டு அதை வந்து கிடைக்க முடியாத வழி பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான ஆதாரங்களையும் அதுக்கான சர்க்குலரையும் எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்கோ, இது வந்து டெஸ்கோ பணியில் இருக்க ஊழியர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒப்பந்த அடிப்படையில் என்னென்ன இருக்குது, அதை வந்து நேரடியாக பணி நியமனம் பண்ணணும், பெர்மனன்ட் ஜாப் வேணும், இல்லை அவங்க வேலைக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அதுக்கான கோரிக்கையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட முன்னாள் பணியாளர்கள் வந்து முன்னாள் படை வீரர்கள் வந்து டெஸ்கோ நிர்வாகத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் கோரிக்கை வைக்கும்போது நம்மளோட அந்த பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிதி வந்து ஆல்ரெடி நம்மளோட முன்னாள் படை வீரர் அந்த கொடிநாள் நிதியில் வந்து நிதி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து நம்ம கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு சின்ன முடிவெடுத்து சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அரசுக்கு வந்து கஜானால பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபண்டு வந்து டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது. ஆனால் அதை கொடுக்கறதுக்கான உத்தரவையும் அரசாணையும் பிறப்பிச்சு முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையானது செய்யணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர்ஸ் காம்ப்ளெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ECHS கேன்டீன் எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து டெஸ்கோ மூலமாக நம்ம வேலை பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எங்கெங்கே ஃபண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான GO சர்க்குலர்ஸ் ப்ளஸ் மற்ற மாநிலத்தில் என்ன மாதிரி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு, இப்போ தமிழ்நாடு நம்ம இருக்கோம், இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கான GOC சேர்த்து அவங்க அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக நிறைவேற்றுறதால அரசுக்கு வந்து அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது. அப்போ இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்தால் போதும். நம்மளோட பல முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இழந்த சலுகையை மீட்டெடுக்க முடியும். குறிப்பாக அந்த கருணை வேலைவாய்ப்பு, ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த GO நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு செய்யணும், குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், டெஸ்கோ நிர்வாகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முன்னாள் இராணுவ வீரர்கள் எத்தனை மாவட்டத்தில் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற சின்ன ஒரு டீட்டெயில் தான். இந்த எல்லா கோரிக்கையும் சேர்த்து நேற்று அவங்க துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ். குறிப்பாக TNASM கன்வென்ஷன் அண்ட் வீரமங்கைகள் கட்டமைப்பு குழுவை சேர்ந்த தலைவர் மேட்டூர் சரவணன் சார், அதுக்கடுத்து ஆலந்தூர் மணி சார், கஜேந்திரன் சார், கல்யாணி சார் ப்ளஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட நேரத்தை செலவழித்து எல்லாருக்காகவும், இது வந்து ஒரு குழு ஒரு கட்டமைப்புக்காக இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களோட நல்லதுக்காக அவங்க சங்கத்தை தாண்டியும் அவங்க வந்து எல்லாருக்காகவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ துறை சார்ந்த அமைச்சரை போய் பார்த்து வச்சு கோரிக்கைகள் கொடுத்து ப்ளஸ் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வரும்போது எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும். இன்னும் வரப்போகிற காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரையும் நம்ம போய் பார்க்குறதா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து போய் பார்க்கும்போது இதில் இருக்கிற பிரச்சனைகள், இதில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம தமிழ்நாட்டு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நல்லது நடக்கும், அதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க.
நம்மளால் ஆன சப்போர்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழக மக்கள், முன்னாள் படை வீரர் எல்லாருமே நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ஒருமித்த கருத்து, ஒரே குடையின் கீழே வந்து நம்ம வந்து செயல்பட்டு நம்மளுக்கான இழக்கப்பட்ட சலுகைகளை மீட்பறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை ஒன்று மட்டும் தான் அந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து முயற்சி சொல்லி போகும்போது அவரை வந்து காலவாரி விடாமல் அவர் கூட நின்று அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்து கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நிறைய தடவை நம்ம வந்து கோரிக்கைகள் மனு கொடுத்தும் அதை பரிசீலனை செய்யப்படாமல் இருந்துச்சு கடந்த காலத்தில். ஆனால் இந்த தடவை அது நடக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நம்மளோட வீட்டு வரியாக இருக்கட்டும், குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், டெஸ்கோ நிர்வாகத்தில் இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறுபட்ட கோரிக்கைகளை நம்ம வந்து வலியுறுத்தி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய நன்றி. மீண்டும் எல்லாருமே நம்ம நினைக்கிறது ஒரே குடையின் கீழே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, முன்னாள் படை வீரர்களுக்கும் வீரமங்கையர்களுக்கும் நல்லது நடக்கணும், அவங்க லைஃப்பில் திரும்ப வந்து இழக்கப்பட்ட சலுகைகளை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான், வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.